அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அலைக்கடலென திரண்டிருந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள், விவசாய பெருமக்கள், வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். வழிநெடுகிலும் சாலையின் இரு மருங்கிலும் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பளித்தனர். தஞ்சாவூரில் நேற்று திரண்டிருந்த லட்சோப லட்சம் மக்கள், விவசாயிகள் மற்றும் கழக தொண்டர்களிடையே எழுச்சி பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாம் டெல்டா பகுதியின் ஜீவ நாடியாக திகழும் காவேரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக மக்கள் மற்றும் விவசாய பெருமக்களின் நலன்களை என்றென்றும் காக்கும் ஒரே இயக்கம் அஇஅதிமுக தான் என உறுதிபட தெரிவித்தார். காவேரி நதியின் குறுக்கே கர்நாடக அரசு அணைகளை கட்டிய போது அதற்கு ஆதரவளித்து தமிழக மக்களுக்கு பெருந்துரோகம் இழைத்தவர் கருணாநிதி. உச்சநீதிமன்றத்திலிருந்து காவேரி வழக்கை திரும்ப பெற்று விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டவர் கருணாநிதி. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிட எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குடும்ப நலன் ஒன்றையே நோக்கமாக கொண்டவர் கருணாநிதி என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காவேரி பிரச்சனையில் கருணாநிதியின் அடுக்கடுக்கான துரோகங்களை பட்டியலிட்டார். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க இங்கே வந்துள்ளேன். வரும் 16ஆம் தேதி அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவர்கள் அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளவே இன்று இங்கே வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குவது காவேரி டெல்டா பகுதி. இந்த பகுதியின் ஜீவநாடியாக உள்ளது காவேரி நதிநீர். கர்நாடக மாநிலத்துடன் நமக்குள்ள காவேரி நதிநீர் பிரச்சனை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையில் தமிழக மக்களின் நலனுக்காக பாடுபடும் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திரு கருணாநிதியும் திமுகவும் இந்த பிரச்சனை துவங்கிய காலத்திலிருந்தே தமிழ்நாட்டை வஞ்சித்து வந்தவர்கள்தான். 1968ஆம் ஆண்டே காவேரி பிரச்சனை குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடனும் கர்நாடக முதலமைச்சருடனும் பேச்சுவார்த்தை நடத்திய திரு கருணாநிதி அதன் விவரங்களை வெளியிடவே இல்லை. 1970ஆம் ஆண்டு கர்நாடகம் அணைகளை கட்டிக்கொள்ள ஆதரவளித்து தமிழகத்தை வஞ்சித்தவர்தான் திரு கருணாநிதி. 1971ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் காவிரி நீர் தொடர்பாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தனது சுயநலம் கருதி அரசியல் காரணங்களுக்காக அப்போதைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் வற்புறுத்தலால் அந்த வழக்கை திரும்ப பெற்று தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டவர்தான் திரு கருணாநிதி.
காவேரி நீர்ப்பாசன விளைபொருட்கள் விவசாயிகள் நல உரிமை பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்தது. 1986ஆம் ஆண்டு இதயதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அதன் பேரில் நடுவர் மன்றத்தை அமைக்குமாறு 1990ஆம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலான அரசால் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு உயிரூட்டப்பட்டு காவேரி நடுவர் மன்றம் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மறுநாளே காவேரி நடுவர் மன்றம் தனது இடைக்கால ஆணையை வழங்கியது. அப்போதும் மத்திய காங்கிரஸ் அரசு அதனை மத்திய அரசிதழில் வெளியிட சுணக்கம் காட்டியது. நான் எடுத்த தீவிர முயற்சிகளின் காரணமாகவே அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசிதழில் அது வெளியிடப்பட்டது. ஆனாலும் இந்த இடைக்கால ஆணையை நடைமுறைப்படுத்தும் வகையிலான திட்டத்தினை மத்திய அரசு வரையறுக்காததால் எனது தலைமையிலான அப்போதைய தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மத்தியில் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் இந்த இடைக்கால தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த ஒரு திட்டத்தினை வகுப்பதாக ஒப்புக்கொண்ட மத்திய அரசு 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு வலுவற்ற காவேரி நதிநீர் ஆணையத்தை ஏற்படுத்தியது. இந்த நதிநீர் ஆணையத்தால் தமிழகத்திற்கு எந்த பயனும் ஏற்படவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு 5/2/2007 அன்று காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை வெளியிடப்பட்டது. அப்போது மத்தியிலே திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி இருந்தது. மாநிலத்திலே திமுகவின் ஆட்சி இருந்தது. இப்படி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு கருணாநிதி காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை செயல்படுத்திட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தன் சுயநலத்துக்காக காவேரி டெல்டா விவசாயிகள் நலனை காவு கொடுத்தவர்தான் திரு கருணாநிதி. திரு கருணாநிதியின் அக்கறையெல்லாம் செழிப்பான இலாக்காக்களை மத்திய அரசிடமிருந்து தன் மக்களுக்கு பெற்று தருவதில் தான் இருந்தது. மத்திய அரசிலே அங்கம் வகித்து பாரத பிரதமருக்கே அறிவுரைகள் வழங்கிய திரு கருணாநிதி இது பற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்க முடியாதா? முடியுமே. ஆனால் இதை பற்றி திரு கருணாநிதிக்கு அக்கறை இல்லை. அவரது எண்ணமெல்லாம் 2Gயை சுற்றி வந்ததால் காவேரி பிரச்சனையை அவர் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. 2011ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட வேண்டும் என மத்திய அரசை எவ்வளவு வற்புறுத்தியும் மத்திய அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாகவே மத்திய அரசு 19/2/2013 அன்று மத்திய அரசிதழில் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை வெளியிட்டது. எனினும் இதனை நடைமுறைப்படுத்த தேவையான காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும்
காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவை முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசாலும் அமைக்கப்படவில்லை. தற்போதைய மத்திய பாரதிய ஜனதா அரசாலும் அமைக்கப்படவில்லை. எனவேதான் இந்த அமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவை அமைத்திட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த வட்டியில் விவசாய கடன் எனது ஆட்சியில் வழங்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் எனது ஆட்சியில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 24,621 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் 2006 முதல் 2011 வரையிலான 5 ஆண்டுகளில் 9,164 கோடி ரூபாய் மட்டுமே கடன் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் பயிர்க்கடனை குறித்த காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு எனது ஆட்சியில் வட்டி அறவே தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதன்படி 829 கோடி ரூபாய் அளவிற்கு வட்டி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. எனது தலைமையிலான ஆட்சியில் வேளாண் எந்திரங்கள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதுடன் எந்திரங்கள் மற்றும் கருவிகளை பராமரித்து கையாள விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. வேளாண் எந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் மற்றும் எந்திரங்கள் பழுது நீக்கும் சேவை மையங்கள் எனது அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பல்வேறு நடவடிக்கைகளால் தான் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில், அதாவது 2010-11ஆம் ஆண்டில் உணவு தானிய உற்பத்தி 75.95 லட்சம் மெட்ரிக் டன் தான் என்ற நிலையில் 2014-15ஆம் ஆண்டில் எனது ஆட்சியில் இது 1,27,95,000 மெட்ரிக் டன் என அதிகரித்துள்ளது. அதாவது உணவு தானிய உற்பத்தி 68.46% அதிகரித்துள்ளது. அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களை வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் கிடங்குகளில் சேமித்து வைத்து தானிய ஈட்டுக்கடன் பெற்று விலை ஏற்றத்தின் போது விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியும். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் எனது ஆட்சியில் 3,492 புதிய கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன. விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் வகையில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் எனது அரசால் செயல்படுத்தப்படுகிறது. சிறு குறு விவசாயிகள், குத்தகைதாரர்கள், விவசாய தொழிலாளர்கள் என அனைவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 37 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு 3,767 கோடி ரூபாய் அளவிற்கான உதவிகள் கடந்த 5 ஆண்டுகளில் எனது அரசால் வழங்கப்பட்டுள்ளன. விவசாயிகளின் நலன் காக்கவும் விவசாய உற்பத்திக்கும் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் விவசாயிகளுக்கு எதிராகத்தான் திமுக எப்போதும் செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம்தான் மீத்தேன் எரிவாயு திட்டம். தஞ்சாவூர் நெற்களஞ்சியத்தை பாலைவனம் ஆக்கும் திட்டம்தான் மீத்தேன் எரிவாயு திட்டம். இந்த திட்டத்திற்கு வித்திட்டவர் திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு TR பாலுதான்.
1996ஆம் ஆண்டு ராஜஸ்தான் பாலைவனத்தில் மீத்தேன் கண்டுபிடிக்கப்பட்டதை அறிந்த அப்போதைய மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சராக இருந்த திரு TR பாலு தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டிருந்தார். இது குறித்த இவரது கோட்பாடுகள் பற்றிய விவரங்கள் எல்லாம் அவருடைய இணையதளத்திலேயே இருந்தன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அவையெல்லாம் இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டன. திமுக அங்கம் வகித்த மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு 2010ஆம் ஆண்டு தமிழக டெல்டா பகுதியில் மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியது. தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள 691 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான விவசாய நிலங்களை ஆய்வு செய்து மீத்தேன் எரிவாயு உற்பத்தி செய்ய கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த பணியை மேற்கொள்ளும் வகையில் பெட்ரோலியம் ஆய்வு உரிமத்தை இந்த நிறுவனத்திற்கு வழங்குமாறு தமிழக அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. திரு கருணாநிதி தலைமையிலான முந்தைய திமுக அரசு இந்த நிறுவனத்திற்கு பெட்ரோலியம் ஆய்வு உரிமத்தை 4 ஆண்டுகளுக்கு 1/1/2011 அன்று வழங்கியது. இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் திரு கருணாநிதி தலைமையிலான அப்போதைய திமுக அரசு 4/1/2011 அன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த ஒப்பந்தம் அன்றைய துணை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில்தான் கையெழுத்தானது. அதன் பின்னர் சுற்றுச்சூழல் அனுமதியை திருவாளர்கள் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கியது. ஆனால் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க ஆய்வு பணிகளை துவங்குவதற்கான அனுமதியை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம்தான் வழங்க வேண்டும். விவசாயிகளின் நலன் காக்கும் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011ஆம் ஆண்டு மே மாதம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அந்த அனுமதி எனது அரசால் வழங்கப்படவில்லை. மீத்தேன் எரிவாயு திட்டம் வளமான டெல்டா பகுதிகளை வறண்ட பாலைவனமாக ஆக்கிவிடும் என்பதால் இது குறித்து விரிவாக ஆராய ஒரு குழுவினை நான் அமைத்தேன். அந்த குழுவின் அறிக்கை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் மீத்தேன் எரிவாயு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது என்ற உத்தரவை எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பிறப்பித்தது. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனமும் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டது. விவசாயிகளுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் யார் கொண்டு வந்தாலும் அதனை தடுத்து நிறுத்தி விவசாயிகளின் நலன் காப்பது எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி இங்கே உள்ளதால் தான் நீங்கள் மீத்தேன் எரிவாயு திட்டத்திலிருந்து விடுபட்டு காப்பாற்றப்பட்டு இன்று நிம்மதியாக விவசாயம் செய்ய முடிகிறது. மீத்தேன் எரிவாயு திட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிராக செய்வதையெல்லாம் செய்துவிட்டு தற்போதைய திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வெட்கமில்லாமல் மீத்தேன் வாயு மற்றும் ஷேல் வாயு எடுக்கும் திட்டங்கள் திமுகவால் தடுத்து நிறுத்தப்படும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பது ஊரை ஏமாற்றவா? இதற்கெல்லாம் ஏமாந்துவிட டெல்டா விவசாயிகள் என்ன அவ்வளவு பெரிய ஏமாளிகளா? வாக்காளர் பெருமக்களே, கிங்ஸ் இந்தியா கெமிக்கல்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் யாருடைய நிறுவனம் என்பது இங்குள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியும். தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரியில் மதுபான ஆலை ஒன்றை நிறுவ இந்த நிறுவனம் 2009ஆம் ஆண்டு
அப்போதைய திமுக ஆட்சியின் போது முடிவு செய்தது. வடசேரியை சுற்றியுள்ள 10 கிராமங்களின் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதால் வடசேரி கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழு என்ற ஒரு அமைப்பு இந்த ஆலைக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியது. 2010ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் தாக்கப்பட்டனர். அதன் காரணமாகவே ஏப்ரல் 9ஆம் தேதியை ஒவ்வொரு வருடமும் கருப்பு தினமாக கிராம பொதுமக்கள் அனுசரித்து வருகின்றனர். விவசாயிகளை அடித்து துன்புறுத்தும் திமுகவினர் விவசாயிகளின் எதிரிகள் தான் என்பது விவசாயிகளுக்கு நன்றாகவே தெரியும். 1970 முதல் 1980 வரை நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டங்களில் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியான 40 விவசாயிகளின் குடும்பங்களை சார்ந்த வாரிசுதாரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களின் நினைவை போற்றி சிறப்பிக்கும் வகையில் அன்னாருக்கு கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் மணிமண்டபம் அமைக்க எனது அரசால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. வாக்காளர் பெருமக்களே, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஏழை எளியோர் நலன் காக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி உள்ளது. விவசாயிகள், நெசவாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என ஒவ்வொரு பிரிவினருக்கும் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு எனது அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பற்றி பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து கருத்துகள் தெரிவித்து வருகின்றனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளை பார்த்து பயந்து போய் தேர்தல் அறிக்கையை இன்னமும் வெளியிடவில்லை என்று கூறி வந்தவர்கள்தான் இவர்கள். தற்போது அறிக்கை வெளியிட்டவுடன் மீண்டும் அதே கருத்தை தெரிவிக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை அவர்களது ஒரே குறிக்கோள் மக்களை எப்படியாவது ஏமாற்றி வாக்குகளை அபகரித்து விட வேண்டும் என்பதுதான். எனவேதான் அவர்கள் தாங்களும் குழம்பி மக்களையும் குழப்ப முயற்சித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பற்றி ஏதேதோ பேசி வருகிறார்கள். திமுக தலைவர் திரு கருணாநிதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் விதமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவரது தனையனோ இது திமுக தேர்தல் அறிக்கையின் ஜெராக்ஸ் காப்பி என சொல்லியுள்ளார். இந்த குழப்பத்தை முதலில் தந்தையும் தனையனும் தங்களுக்குள் தீர்த்து கொள்ள வேண்டும். திரு கருணாநிதி என்ன சொல்லுகிறார்? இது மக்களை ஏமாற்றும் தேர்தல் அறிக்கை என்கிறார். அவரது தனையன் ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார்? இது திமுக தேர்தல் அறிக்கையின் ஜெராக்ஸ் காப்பி என்கிறார். அவர்களுக்குள்ளேயே குழப்பம். முதலில் அதை தீர்த்து கொள்ளட்டும். பிற எதிர்க்கட்சிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையும் திமுகவின் தேர்தல் அறிக்கையைப் போல மக்களை ஏமாற்றுவதுதான் என தெரிவித்து வருகின்றனர். என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஏன் தற்போதுதான் வெளியிடப்பட்டது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக உள்ளிட்ட இதர கட்சிகளுக்கு தாங்கள் செய்த சாதனைகளாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எனவேதான் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரிவித்துதான் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள், நிறைவேற்றியுள்ள மக்கள் நல திட்டங்கள் ஏராளம்.
நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்யும் போது முதலில் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் என்ன சாதனைகளை நிகழ்த்தியுள்ளோம், மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்துள்ளோம், முந்தைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அளித்துள்ள வாக்குறுதிகளை எவ்வாறெல்லாம் நிறைவேற்றியுள்ளோம், அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன பணிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்பதையெல்லாம் மக்களிடம் விளக்கிச் சொல்ல வேண்டும் என்பதால் தான் நான் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே எங்களது தேர்தல் அறிக்கையை நான் வெளியிடவில்லை. தற்போது உங்கள் பேராதரவால் நாங்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பின் மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்வோம், என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று தெரிவிக்கும் விதத்தில் எங்களது தேர்தல் அறிக்கையை 5/5/2016 அன்று நான் வெளியிட்டேன். தற்போது நாங்கள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லாமல் சிலவற்றை வழங்குவோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறோம் என்று பிற கட்சிகள் சொல்வதை நான் மறுக்கவில்லை. பிற கட்சிகள் அதற்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. சில திட்டங்களை நாங்கள் விலையில்லாமல் தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறோம், அது உண்மைதான். ஏனெனில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதும் இருப்பது ஏழை மக்களின் பக்கம்தான். எனவே ஏழை எளியோருக்கான திட்டங்களாக, அவர்களை வாழ்வில் கைதூக்கிவிடும் திட்டங்களாக, அவர்களும் தங்கள் சொந்த கால்களிலே நின்று வருவாயீட்டும் திட்டங்களாக எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அமைந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம், எனக்கென்று குடும்பம் எதுவும் இல்லை, எனக்கு எந்தவித சுயநலமும் இல்லை. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் கேபிள் டிவி கட்டணமாக அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. எனவேதான் எங்களது தேர்தல் அறிக்கையில் மக்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்துள்ளோம். அதிகாரிகளை வைத்து தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளதாக தனயன் சொல்லியுள்ளார். என்னை பொறுத்தவரை மக்களுக்காக எந்த திட்டங்கள் செயல்படுத்திட வேண்டும் என நான் தெரிவிப்பதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை காண்பது அதிகாரிகளின் கடமை. 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் விலையில்லாமல் அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கிய போது திமுக தலைவர் திரு கருணாநிதி தானும் இலவச அரிசி வழங்க நினைத்ததாகவும், ஆனால் அதிகாரிகள் தான் அவ்வாறு செய்ய இயலாது என தடுத்து விட்டதாகவும், ஆனால் அதே அதிகாரிகள் தற்போது வழங்குவது சாத்தியம் என கூறியுள்ளனர் என தெரிவித்தார். இதே போன்றுதான் எங்களது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தெரிவித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் சாத்தியமே. திமுக தலைவர் திரு கருணாநிதி மற்றும் திமுகவினர், பாமக, மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகள் என பலரும் என் மீது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுக்களை இதுநாள் வரை சொல்லி வந்தனர். எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் குறைகள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர். தற்போது அதையெல்லாம் நிறுத்திவிட்டு எங்களது தேர்தல் அறிக்கையை பற்றி மட்டுமே பேசி வருகின்றனர். இதில் உள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்ற இயலாதவை என இவர்கள் எல்லோரும் தெரிவித்து வருகின்றனர். ஜெயலலிதா மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். இந்த அம்மையார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது. அந்த அம்மாவை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் என்று திரும்ப திரும்ப கூக்குரல் இடுகின்றனர். எந்த ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்னாலும் அதை பற்றி 100 தடவை அல்ல 1000 தடவை யோசித்து வாக்குறுதி கொடுப்பவள் தான் இந்த ஜெயலலிதா. என்னால் நிறைவேற்ற முடியும் என்றால்தான் நான் எந்த வாக்குறுதியையும் அளிப்பேன். இது தமிழக மக்களுக்கும் நன்றாக தெரியும். எங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும்
நான் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். மக்கள் நலனுக்காகவே தயாரிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையை எதிர்ப்பவர்கள் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள்தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் விரோத செயல்களின் உச்சத்திற்கே சென்று இந்த தேர்தல் அறிக்கையை தடை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கே திமுக சென்றுள்ளது. இவர்கள்தான் மக்களின் எதிரிகள். அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். திமுக தலைவர் திரு கருணாநிதி திட்டங்களை தீட்டுவதில் தான் ஒரு முன்னோடி என்றும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் வழியில் செயல்படுவதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார். திரு கருணாநிதி தனது குடும்ப நலனை பார்ப்பதில் தான் முன்னோடி, விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வதில் முன்னோடி, மக்களை ஏமாற்றுவதில் முன்னோடி. தந்தை பெரியார் பெயரையும் பேரறிஞர் அண்ணா பெயரையும் சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதில் தான் திரு கருணாநிதி திறமைசாலி. அவர்களை பெருமைப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர் தான் திரு கருணாநிதி. பேரறிஞர் அண்ணாவின் எழுத்தோவியங்களை அரசுடைமையாக்கி அண்ணாவின் கருத்துகளும் சிந்தனைகளும் எல்லா மக்களையும் சென்றடைய நடவடிக்கை எடுத்தது நான் தான். 1995ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் இல்லத்திற்கு சென்று அன்னாரது துணைவியார் திருமதி ராணி அண்ணாதுரை அவர்களிடம் 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நான் வழங்கி பேரறிஞர் அண்ணாவின் எழுத்தோவியங்களை அரசுடைமையாக்கினேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்தை 1,20 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்தது நான் தான். கேரள மாநிலம் வைக்கம் என்னும் இடத்தில் ஆலய நுழைவு போராட்டத்தில் 1924ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் வெற்றி அடைந்ததை நினைவு கூறும் வகையில் வைக்கத்தில் தந்தை பெரியாருக்கு ஒரு நினைவகம் எனது முதல் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த நினைவிடத்தை 25 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்தது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். இந்த தஞ்சை மண் தனது பிறந்த இடம் என பெருமை பேசும் திரு கருணாநிதி இந்த தஞ்சை மண்ணுக்கு ஏதாவது செய்தாரா என்றார், எதுவும் இல்லை. தஞ்சை டெல்டா பகுதி என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் கல்லணை கட்டிய கரிகால் சோழன். அந்த கரிகால் சோழனுக்கு ஒரு நினைவு மண்டபம் கூட திரு கருணாநிதியால் கட்ட இயலவில்லை. 2,10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கரிகால் சோழன் நினைவு மண்டபத்தை அமைத்தது நான் தான். மூச்சுக்கு 300 முறை தமிழ் தமிழ் என திரு கருணாநிதி சொல்வது வெறும் வேஷம்தான். திரு கருணாநிதி முதல்வராக இருந்தபோது 2000ஆம் ஆண்டு புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஒன்றை ஏற்படுத்த 50 லட்சம் ரூபாய் தமிழக அரசிடம் கேட்கப்பட்டது. ஆனால் திரு கருணாநிதி 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்தார். ஆனால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் முதலமைச்சராக இருந்தபோது 2003ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஏற்படுத்தப்பட்டது. புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்காக 50 லட்சம் ரூபாய் கூட வழங்க மனமில்லாத திரு கருணாநிதி உலகெங்கும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் இருக்கைகள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் தமிழுக்கு என செம்மொழி மாநாடு நடத்துவதாக கூறி தனது குடும்ப மாநாடாக நடத்தியவர்தான் திரு கருணாநிதி. செம்மொழி அறிஞர்களை எல்லாம் பின்தள்ளிவிட்டு தனது குடும்ப உறுப்பினர்களை முன்னிலைப்படுத்தி மாநாடு நடத்தி தமிழுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் இழுக்க தேடியவர்தான் திரு கருணாநிதி.
வாக்காளர் பெருமக்களே, எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும். கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் மீது எனக்கு அளவற்ற நம்பிக்கை. இத்தனை திட்டங்களை உங்களுக்காக நான் அறிவித்திருக்கிறேன். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது நான் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை உங்களுக்கு அளித்தேனோ அவை அனைத்தையும் நான் நிறைவேற்றியுள்ளேன். நான் சொன்னதை செய்தேன், சொல்லாதவற்றையும் பலவற்றை நான் செய்திருக்கிறேன். உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. எனவே இப்போது பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறேன் என்றாலும் கூட இவ்வளவுதான் என்று கருதிவிடாதீர்கள். ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதை எப்போது செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். எனவே வருங்காலங்களில் இதைவிட சிறப்பான திட்டங்களை, இதைவிட உன்னதமான திட்டங்களை, நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து செயல்படுத்துவேன் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் அளிக்கிறேன். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்து இருந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலை நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும், தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும், இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இவர்கள் அனைவரையும் நீங்கள் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.